இன்றைக்கி முட்டை புரோட்டா பண்ணுறோம். அதுக்கு ஒரு மாவு, அரை கிலோ மாவு, சர்க்கரை, அஸ்கா சர்க்கரை, கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு முட்டை உடைச்சி போட்டு கலக்கிறதுக்கு, ஒரு ஸ்பூன் தயிர் ஒரு ஸ்பூன் அதை போட்டு தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு கலக்கி 1 மணி நேரம் வச்சிடணும். நம்ம நல்லா கலக்கணும். கலக்கி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். ஒரு அரை மணி நேரம் எண்ணெய் தடவி ஊற வச்சிடணும். மாவு உருண்டை பிடிச்சாச்சு. ஒரு அமுத்தி கொஞ்சம் லேசாக எண்ணெய் தேய்ச்சி 2 தேய்ச்சி வீசணும். கை இப்படி ஒரு கை வச்சு புஷ்ஷுன்னு வரும். இப்போ தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு பற்ற வைக்கணும். நம்ம தள்ளி நல்லா தேய்க்கணும். கரெக்டாக தேய்ச்சிட்டு புரோட்டாவை கல்லில் போடணும். ப்ரௌன் கலர் ஆகிப்பார். நல்லா ப்ரௌன் கலர் ஆனது நல்ல ஒரு இதாக கொடுத்துருப்பாங்க. கலர் கொடுத்துருப்பாங்க. நல்லா கொடுக்கும். அடிக்கணும். 4 அடிச்சோம்னா பதராட்டம் ஆயிரும். முட்டை புரோட்டாக்கான மசாலா செய்ய போகிறோம். 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 5 முட்டை, கொத்தமல்லி தழை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், அது எல்லாம் நல்லா வெட்டிட்டு நல்லா போட்டு அதுக்கு குருமா கொஞ்சம் போட்டு நல்லா கலக்கி விட்டு தட்டி விட்டோம்னா முட்டை புரோட்டா ரெடி. ஓகே, இந்த மசாலா ரெடியானது புரோட்டா இது கூட சேர்ந்து ஆட் பண்ணணும். இப்போ வெங்காயத்தை நல்லா பொடியாக வச்சுக்கணும். இப்போ நம்ம தக்காளி கட் பண்ணிக்கணும். ரோல் பண்ணி வெட்டிக்கணும். முட்டை புரோட்டாக்கு அளவாக சன்னதாக புரோட்டா வெட்டி வைக்கிறோம். இப்போ கடாய் வச்சது எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றிட்டு வெட்டி வச்சதெல்லாம் பக்கம் வச்சுக்கலாம். வெங்காயம், தக்காளி பழம், அது கூட தக்காளி பழம், அப்புறம் உப்பு சேர்க்கணும். லேசாக உப்பு சேர்த்து நல்லா வளர்க்கணும். அஞ்சு முட்டை நேரம் ஆகும். நல்லா செலுத்தணும். வெங்காயம் முட்டை உடைச்சி போடணும். கொப்பர் லேசாக கலக்கணும். புரோட்டாவை கலக்கணும். நல்லா கலக்கி விடணும். நல்லா கலக்கிட்டு இந்த குருமாவை கொண்டு ஆட் பண்ணணும். அப்படியே குருமாவை போடணும். கொஞ்சம் குருமா எடுத்து வச்சதை போடணும். குருமா தனியாக வச்சுருந்தா அது தூக்கி போடணும்.
முட்டை பரோட்டா ரெடி.